சாதக பாதகங்களை கொண்ட அறிவியல் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் பயன்பெறலாம் என்பதை மதுரை மாவட்டம் டீச்சர்ஸ் காலனி மக்கள் நிரூபித்திருக்கின்றனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டதன் மூலம் குற்றச்சம்பவங்கள் குறைந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாநகரில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் டீச்சர்ஸ் காலனி பகுதி எப்போதும் மக்கள் நடமாட்டத்துடனே காணப்படுகிறது. மதுரையின் முக்கிய பகுதியான இங்கு பெண்களிடம் செயின் பறிப்பது, இரவில் செல்லும் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பது என குற்ற சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் விழிப்படைந்த மக்கள் தங்களுக்குள்ளாகவே 1,50,000 லட்சம் ரூபாய் அளவில் பணம் திரட்டி சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு கேமராக்களை வாங்கி பொருத்தியுள்ளனர். அதன் பயனாக எவ்வித அச்சமுமின்றி இரவு நேரத்தில் வெளியே சென்று வருவதாக அவர்கள் நிம்மதி பெருமூச்சுடன் கூறுகின்றனர். 2000 இந்த குடிச்சு விட்டு ஆடுறது வைக்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு 15 நிம்மதியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கேமரா வச்சதுலேருந்து நாங்கள் தைரியமாக பால் வாங்கவோ ஒரு வாசலிக்கவோ ஒரு தைரியமாக இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஏரியாவில் சிசிடிவி கேமரா இருக்குங்கிறப்ப உள்ளே வர்றதுக்கே அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் இங்கிட்ட நிறைய வழி இருக்குது போகிறதுக்கு. ரோட்டில் கேர்ள்ஸ் நடந்துட்டு போயிருக்கப்ப செயினை பறிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதே மாதிரி 2 வீலரில் வர்ற பொண்ணுங்களையும் தள்ளி விட்டுட்டு செயினை பறிச்சுட்டு போகிறாங்க. இப்போ இந்த கேமரா வச்ச பிறகு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். முதற்கட்டமாக 7க்கும் மேற்பட்ட இடங்களில் 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பை விட குற்ற சம்பவங்கள் குறைந்திருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கண்காணிக்க வேண்டிய பகுதிகளை கண்டறிந்து மேலும் 10 இடங்களில் கேமராக்களை பொருத்த முடிவு செய்திருப்பதாக கூறுகிறார் கேமரா பொருத்தும் முயற்சியை முன்னெடுத்த தீபன். 20,000 பேர் இருக்க ஏரியாவில் ஒரு 1,50,000 லட்ச ரூபான்றது நம்ம சேஃப்டிக்காக செலவழிக்கிறது மிக கம்மியான ரேட்டு. ஆனால் அந்த வீட்டுக்கு 1000 ரூபா மினிமம் செலவு பண்ணனால இப்போ எல்லாருமே நிம்மதியாக காலையில் வாசல் தொளிக்கிறது, பால் வாங்குறது எல்லாத்துமே க்ரைம் இன்சிடென்ட்ஸ் ஃபுல்லுமே கம்மியாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செயின் ஸ்நாச்சிங் இன்சிடெண்ட்டில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 1000 ரூபா செலவு பண்ணனால எங்களோட இம்பேக்ட் பல லட்ச ரூபாய் மதிப்பான சொத்துக்கள் ப்ளஸ் நம்மளோட பிலாங்கிங்ஸை காப்பாற்ற முடியுது. குற்றம் நடந்துவிட்டால் காவல்துறையை மட்டும் குறை கூறாமல் நம்முடைய பாதுகாப்பில் நாமும் சிறிது அக்கறை கொண்டு இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. குற்றங்களை தடுப்பதற்காக இப்பகுதி பொதுமக்கள் மேற்கொண்டுள்ள முயற்சியை போன்று தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் இதுபோன்ற கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.